நினைச்சிட்டு இருக்க. அவனுங்க வந்து அத நம்புறாய்ங்க. எப்படி மாப்பிள்ள அதுதான் நம்பவே உண்மை. இல்ல. தினமும் நம்ம டினை எப்படிடா நம்புவான்? ஒரு சமநிலையான மனநிலையில இருக்கக்கூடியவன் எவனும் அப்படி நம்ப மாட்டான். இவனை அவங்க அஸ்வின் சமநிலையிலே இருக்காங்க. யாருக்கு இல்லையே சொல்லுது? அவங்க சமநிலையே கிடையாது. சமநிலையில உள்ளவன் இப்படி பேசுவாங்க நானு. இல்ல மொத்தமாவே 2000க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எலெக்டட் சிஎம்னு பார்த்தா கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், ஜோசப் விஜய். அந்த ஸ்டாலின்ற மட்டும் நெருடல தூக்கிட்டோம்னா ஜெயலலிதா, கருணாநிதி, விஜய். இந்த மாதிரி ஒரு லைனப் வந்துட்டு எந்த உலகத்திலயுமே இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு சிஎம் பொசிஷன்ல இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீங்க உங்க படம் வந்து பிளாப் ஆகி போச்சு, நீ வந்துட்டு வந்து லீக் ஆன படத்தை வச்சு உன்னால பண்ண முடியல, சிரிப்பு தாண்டா வருது உங்களெல்லாம் பார்த்தா. சச்சின் ஓபிஎஸ் கூட தான் சிஎம்மா இருந்தாரு. ஆனா அது சூப்பர் ஸ்டார் எலெக்டட் ஒரு ஆளு மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்டா பைத்தியக்காரங்களா? ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் எலெக்டட் சிஎம் இல்லடா. ரஜினி கூட நான் எலெக்டட் சிஎம் ஆகலாம், போய் எங்கேயாவது பிச்சை வாங்கி சிஎம் ஆகலாம். இல்ல கவர்னர் போஸ்ட் தருவாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு. ஆனா இந்த பாகுபலி படத்துல ராணா உட்கார்ந்து இருப்பான் தெரியுமா, அவன் அந்த ராஜாவை ஃபீல் பண்ண முடியாது தெரியுமா. நீ என்ன பேர் வேணா வச்சுக்கோ, நீ இன்னும் சூப்பர் ஸ்டாரே வச்சுக்கோ, உனக்கெல்லாம் சிஎம்ங்கிறது கனவுதான். நீ எலெக்ஷன்ல நிக்கிறதே கனவுதான் உனக்கு. அது நிக்கிற அளவுக்கு உனக்கு தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. இவர் ஒன்னொன்னும் பண்ணும் போது அவருக்கு வந்து மன்சூர் அலி இதுக்கான மின்சார கண்ணால பண்ணுவானே, எனக்கு வயிறு எரியுது. அதுதான் ஒவ்வொரு சொல்லிருப்பாரு. ஸ்டேட்டுக்கும் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க தானே. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. மகேஷ் பாபுலாம் சூப்பர் ஸ்டார். நான் என்ன சொல்றேன், எக்ஸ்பெரி நாளைக்கு அதிகமா கலெக்ட் பண்ணது வந்து அதான் நாளைக்கு இன்னொரு ஆள் சூப்பர் ஸ்டாரா வருவாங்க. ரன்பீர் கபூர். இவனோட 8 குத்து இளையவன்லாம் வந்து மூஞ்சில மூத்திரம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் கலெக்ஷன். இல்ல எக்ஸ்பெரி ஒரு நிமிஷம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ண வராங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஒரு பெரிய ஸ்டாருக்கு மேல ஒரு பெரிய இதாயிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்றது சூப்பர் ஸ்டார் தான் பண்றாங்க. கரெக்டா? எல்லாத்தையும் பண்றாங்க. சூப்பர் ஸ்டார் ஒரு நிமிஷம் நீ என்ன பண்ணிட்டு உனக்கு அந்த பேசுறதுக்கெல்லாம் இவ்வளவு விளக்கம் தேவையில்லை. இல்ல சையது இல்ல உனக்கு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படிங்கிறது எந்த இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துட்டு இல்ல பெரிய கலெக்ஷன் கொடுத்துட்டு உனக்கு அந்த பேரு டைட்டில் வந்துச்சு. எப்பயோ வச்சுட்டாங்க உனக்கு அந்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க. தானு கொடுத்தது எப்பயோ வச்சுக்கிட்டு ஏதோ சூப்பர் ஸ்டார் நீ மட்டும் தான். சரி ஓகே, கலெக்ஷனே பேசு. அப்பதான் சச்சின் சொன்ன மாதிரி உன்னோட 1000 கோடி எல்லாம் எத்தனை பேர் பல பேர் அடிச்சிட்டாங்க. யாஸ் அடிச்சிட்டான், பிரபாஸ் அடிச்சிட்டான். அப்ப நீ அவங்கதான் சூப்பர் ஸ்டார். ரன்பீர் கபூர் ஜூனியர் யாரு உன்னையோட கம்மியா பண்ணல. ரன்பீர் கபூர், ரன்வீர் சிங் எல்லாருமே இருக்கு. நம்பர் தான் யார்ட் ஸ்டிக் அப்படின்னா நம்பர் வந்துட்டு இன்னைக்கு ரியல் ஸ்டாரை டிஃபைன் பண்ணவே பண்ணாது ப்ரோ. ஹனுமான் படம் ஹீரோ வந்துட்டு யாருன்னே தெரியாது, 300 கோடி. அவன் வந்துட்டு யாருன்னே தெரியாது, ஹனுமான் படம் டைரக்டர். இந்த அனிமேஷன் படம் எல்லாம் 300-400 கோடி பண்ணிட்டு இருக்கப்போ உண்மையான ஸ்டார் இங்க வடக்கு பக்கம் போற இங்க வந்து இங்க இருக்கிற சூர்யா 150 கோடி பண்றதுக்கு முன்னாடி பிரதீப் பண்ணிட்டான். சொல்லு அத சொல்லு. சொல்றேன் நம்பர் மட்டுமே பண்ணாது. நான் அப்படி சொல்ல நம்பர் வந்து பண்ணாது. நான் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு, நீ வந்து மக்களின் அன்பை பெற்றிருக்கியா, உன்னைய வந்துட்டு நீ வந்து மக்களோட அன்பை கமெண்ட் பண்ற, மக்களோட விருப்பம் பெற்றிருக்கியா? யார் இவர்? ரஜினிகாந்த சொல்றேன். ஆமா, நீ வந்து மக்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் விட்டாப்ல காலா ஃபிளாப், அதுக்கு சொல்றேன் வெறுப்பை பெற்றுக்கிறான்னு. ஒரே ஸ்டேட்மெண்ட்ல காலா. நீ தான் இந்த காலம் பேசாது காத்திருந்து பதில் பேசணும்னு டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் காதுல. இவனைய அதை கோட் பண்ணி அடிக்கிறாங்க வெக்கம் கட்டத்தனமா. நீயும் அதை டெலிட் பண்ண போட்ட அந்த கமெண்ட்ஸ் போய் பார்த்தோம்னா வந்துட்டு மியா கலிஃபா, சன்னி லியோன்லாம் கம்மியா தான் வாங்கியிருப்பாங்க போல, நீ தான் அதிகமா வாங்கியிருக்க இருக்கு. அப்படிதான் செய்யறோம். கண்ணியமா பேசுங்கடா கொஞ்சம். இதை விட கண்ணியமா எப்படி பேசுறது எனக்கு புரியல. அப்படி இல்லடா, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குதுல்ல. நம்ம பசங்களுக்கும் குறைச்சல் இல்ல செய்யறோம். அவன் சொல்றேன் மியா கலிஃபா, சன்னி லியோன் இவனை விட எவ்வளவு பெட்டர் தெரியுமா? அவங்களாவது செய்யற தொழிலுக்கு உண்மையா இருப்பாங்க. இவெல்லாம் அது கூட கிடையாது. அவங்களுக்குள்ள பொறாமலாம் பட்டுக்க மாட்டாங்களா யாராவது? இப்ப சன்னி லியோன் வந்துட்டு மியா கலிஃபா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு பொறாம பண்ண மாட்டேன். அவ வளர்ந்துட்டு போட்டுன்னு விடுவா. ஒரு ஆதி காலத்து சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் மியா கலிஃபா வராங்க, அப்புறம் வரிசையா வராங்க. அப்படி என்ன வந்துட்டு உனக்கு இப்போ எரிச்சல்? அப்புறம் வந்துட்டு பிரஸ்ஸ சந்திச்சு எம்ஜிஆரோட பெரிய சாதனையை பண்ணிட்டாரு. என்னடா அணங்கிட்ட ஈத்தரப்பெல்லாம் இருக்கானே செய்யணும்.
இல்ல சச்சின், நீ எம்ஜிஆர் மாதிரி கூட ஆகலாம், ஆனா ரஜினி மாதிரி ஆகுது. ஆமாடா, நாங்க எதுக்குடா ரஜினி மாதிரி ஆகணும்? அவன அப்படி மாதிரி இல்ல, ஓடுகாலியா அவ்வளவு எதுக்குடா நாங்க கேவலம் ஆகணும்? அவ்வளவு கேவலமாலாம் மானம் யாரையும் ஆக கெட்டவனாலாம் முடியாதுங்க. வாழவே முடியாது. அதான் அன்னைக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ரஜினியை வந்து ரஜினி தான் வந்து அடுத்த எம்ஜிஆர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ரஜினி வாயாலேயே எம்ஜிஆரை முந்திட்டாருன்னு விஜய் சொன்னது வந்து காலம். அதான் காலம் பேசிடுச்சு. ஆ. காலம் பேசாது காத்திருந்து நீயே ஏண்டா ஒரு நீயே ஆதவ பேசுவேன்னு அர்ஜுனாவை உன்னால வாய்ஸ் கொடுத்து தோக்கடிக்க முடியல. ஆதவ அர்ஜுனா என்ன நீ ஆத சூப்பர் ஸ்டார்? ஆதவ ம். அர்ஜுனாக்கெல்லாம் நீ அறிக்கை விடுற, நீ சூப்பர் ஸ்டாரா? சரி, அப்படி அறிக்கை விட்டு ஆதவ அர்ஜுனாவை தோக்கடிக்க முடியலையே. நீ விட்ட நீங்க அறிக்கைக்கு ப்ரோ இவன் ஆதவெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை செய்ய ப்ரோ ரஜினி முன்னாடி. தான் நீங்க வேற சொல்றேன். அவெல்லாம் இல்ல இல்ல, ஆமா, நான் ஆதவ நான் என்ன பேருக்கு அர்த்தத்துல முன்னாடி எம்எல்ஏன்னு இருக்குப்பா, இல்ல மினிஸ்டர்னு அதான் இருக்குப்பா. மினிஸ்டர் எம்எல்ஏ இருக்கா, மினிஸ்டர் மாப்பிள்ள, கேபினெட் மினிஸ்டர் அதான் அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, அது இப்பதான் அப்போ நான் தேர்தல் டைம்ல பிஃபோர் எலெக்ஷன் நான் என்ன சொல்றேன்னா, நான் எதுக்கு ஆதவ அர்ஜுனா சொன்னேன், இப்ப நீ தலைவர் அளவுக்கு கூட தலைவரெல்லாம் கூட உன்னால நிழல கூட தொட முடியாதுன்னு வை. நம்ம தலைவரெல்லாம் அவருடைய கேண்டிடேட் ஆதவ அர்ஜுனாவை நீ வாய்ஸ் கொடுத்து தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நீ என்ன ஆளுமை நீ? ஆளுமையிலே கிடையாது. நீங்க ஆளுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே, தேர்தலுக்கு முன்னாடியுமே ஆதவ அர்ஜுனா வந்து அரசியல் கட்சியில இருந்தாப்புல. இவன் அது அந்த 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 வரலாறு இவன்ட்ட கிடையாது. மாப்பிள்ள அவன் உண்மையதான் மாப்பிள்ள சொன்னான். உன்னைய புடனியில் அடிச்சு உன்னை அரசியலுக்கு வராதுன்னு மிரட்டினாயின்னு. இவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அது உண்மன்ற போக்குல பேசாம இருந்திருக்கணும். சரி, ஒரு பெரியவருக்காண்டி சப்போர்ட் பண்றாங்கன்னு எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் என்னைய உண்மையை சொல்லி அசிங்கப்படுத்திட்டான், இவன் பொய் பேசிவிட்டான், நீ ஏன் வந்து ஆதரவு? உன்னைய வந்துட்டு மிரட்டினது உண்மை. நீ வந்துட்டு லீலா பேலஸ்ல போயிட்டு நான் எப்படி வந்துட்டு வர்றது, நான் வந்துட்டு எப்படி வந்து இந்த சினிமா புகழை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மயிர்வான்கள் நீ தானே பேசின. உன்னைய வந்து மிரட்டி தானே வர வேணாம்னாங்க. அப்புறம் என்ன, அவன் அதாவது சொன்னது ஃபேக்சுவலி இவரு உண்மை. நீ ஜெயிக்கிறதுக்கு என்னடா வழி, தைரியமா வான்னு சொன்னா, இவன் எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இவன் அட பைத்தியக்காரனாயே, அப்புறம் நீ எதுக்கு வர்றங்கிற நீ? அப்போ புரியல எனக்கு. இன்னொரு பக்கம் கஜானாவை கையில வச்சிருக்கிற குபேரன், டே இதெல்லாம் எடப்பாடிக்கு எலிவேஷன் கொடுக்கறதுக்கு நீ எதுக்குடா? அவன் வந்து அப்படி பார்த்தா கடைசியா அந்த KGF 1ல வர ஒரு கிளையன் வருவான், அந்த கண்ணு தெரியாத கிளையன். அவன் தான் ரஜினியா இருந்திருக்கான். மத்தவங்க எல்லாம் வந்துட்டு ஹீரோவா வில்லனா தான் இருந்திருக்காங்க. இந்த மூதேவிக்கு எலிவேஷன் கொடுக்கறத தவிர அவனே வந்து சொல்லிக்கிட்டான் என்னன்னா, உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவங்க குறுக்க போயிடாதீங்க சார் அப்படின்னு அவருக்கு அவரே யோசனை சொல்லிக்கிட்டாரு. ஒரு பக்கம் படை பலமா கட்டமைப்பு பலம் இருக்குதான், இன்னொரு பக்கம் கஜானாவை கையில வச்சிருக்கக்கூடிய குபேரன் ஏண்டா ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கு. நீ எதுக்கு? ஆனா அவன் கொடுத்தது நமக்கு வசதியா போச்சு ப்ரோ, நமக்கு எடிட் பண்றதுக்கு. ஆமா, இல்ல இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே லோவஸ்ட் ஆஃப் லோவஸ்டான கிளாஸ்னா அது ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி தான். அந்த கிளாஸையே பார்த்து நீ ஒண்ணுக்கு போயிருக்க அப்படின்னா, நீ வந்துட்டு ஜெயலலிதா கருணாநிதி கிளாஸ்க்குள்ளலாம் நீ வந்துட்டு எப்படி நீலாம் வந்து அப்படியே பொத்துனாப்புல இருந்திருப்பா. ஆமா இவனே, அதனாலதான் வரல அத்தனை வருஷமா. வரேன்னு வரல. நான் ஒண்ணு எப்படி வருவா? எப்படி சொல்லுவேன், நீ வந்து கருணாநிதி ஜெயலலிதா இருக்கிறப்ப நீ எப்படி வந்து நீ இவனால ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிற? இல்ல இவனால வரலாம் அப்படின்னு இவன் எப்படி நினைச்சிருப்பான்? இவனுக்கு தேவை காசு. காசு வரத்துக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நான் அரசியல் வரேன்னு ரசிகர்களை ஏமாத்தி ஹைப் ஏத்தி அவனுங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி இவனுங்களை வந்து தியேட்டர் வாசல்ல கட் அவுட் அடிக்க வச்சு வருங்காலமே எதிர்காலமேன்னு கட் அவுட் அடிக்க வச்சு இவனுங்கள்ட்ட இருந்து காசை பிடுங்கணும். அவ்வளவுதான் அவன் பார்த்தான் இத்தனை வருஷமா. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டான். சரி, எக்ஸ்பீரி அவனுடைய அடுத்த படத்துக்குலாம் NOC கொடுத்துருவீங்களா எப்படி? நோ அப்படி ஒரு பேச்சு பண்ணி கொடுப்போம். எவனுக்குமே கிடையாது. NOC வந்துட்டு ஏன் கிடையாதுன்னா சரி ப்ரோ, நம்ம 5 நாளா இங்க மெஜாரிட்டி வாங்கிட்டு ஆட்சியை பிடிப்போமா என்ன ஏதுன்னு நடந்துகிட்டு இருக்க போது இந்த நாய் வந்துட்டு டெல்லிக்கு போன் பண்ணி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவன் வந்துட்டு நிறைய விஷயத்துல வந்து பர்சனல் ஹேட்ரட்டை தான் தாண்டிட்டான் செய்ய ப்ரோ. இவனுக்கு இருக்கிறது வந்துட்டு உடம்பு முழுக்க வன்மம், விஷம். இப்பவும் நாடு போற போக்கு சரியில்லை, மண்ணாங்கட்டி சரியில்லை, பொண்டாட்டி பேசிட்டு தான் இருக்கிறா. இப்பவும் என்னது சரியில்லை? என்ன நீங்க இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்குது என்ன? ஒவ்வொருத்தனா வெளியில வந்து சொல்றானே அவ்வளவு ஊழல் இப்ப இல்லைங்க, ரொம்ப நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ஸே போகாத இடங்களுக்கு பஸ் போயிருக்குது, நிர்வாக மாற்றம், அதிகாரிகள் திரும்பி இருக்காங்க, எவ்வளவு சேஞ்சஸ். ப்ரோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல காசே வாங்குறது இல்ல ப்ரோ. நானே போய் பொண்டாட்டி பின்னாடி ஒளியாம தைரியமா வந்து இதெல்லாம் நீ பேசு. பொண்டாட்டி விட்டு பேச சொல்றதுக்கு பதிலா இதெல்லாம் நீயே வந்து பேசு.
எப்படியும் வேற பேசுவான் மண்ணாங்கட்டி அடி மண்ணாங்கட்டி டம்முன்னு விழுமாப்ல. அப்புறம் வந்து தர்ம நரம்பு 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 இருக்குதானே உனக்கு? அந்த நரம்பு இருந்தா மட்டும் வந்து ஆமாப்ல பேசு, இல்லைன்னா பேச இல்லமாப்ல. வேணாம். அப்புறம் தர்மன் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு என்னைய போட்டு அடிக்கிறாங்க, புடுங்குறாங்க, புக்குறாங்க, என்னைய வந்து அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னா, அப்புறம் உனக்கு கொஞ்சம் ஏதாவது அவனைய தூக்கி வச்சு நீ பேசுற பேச்சுக்கு, நீ பண்ற விஷயத்துக்குலாம் அப்ப என்ஓசி கொடுக்க மாட்டீங்களா? உண்டா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. கிடையவே கிடையாது. நோ நோ என்ஓசிங்கிறது ஒரு ஒரு சூப்பர் இதுவும் ஸ்டார்னு கிடையாது. சொல்றான்டா, தமிழ்நாட்டுல ஒரு மதிக்கத்தக்க ஆளு அப்படின்னு இவன் வந்து காட்டிக்கிறான்ல. அப்போ உன்னோட மனைவி வந்து இந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வந்து விமர்சனம் பண்ணி பேசுறப்ப அந்த விமர்சனம் நம்மளதான் தாக்க வரும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? சொல்லி அமைச்சதே இவரா தான் இருப்பாரு. இது இது ஒரு பேசிக்கா உள்ள ஒரு கரெக்டா தானே கேக்குறேன். அதான் இவன் வந்து ஒரு பொது வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளா நீ இருக்கான். பொது சொன்னா அது வாழ்க்கைன்னு கரெக்டா தான்டா இருக்கும். இவனுக்கு என்ன நீ பொது சொன்னாலே அது வாழ்க்கை சரியாதான் இருக்கு? இருக்கும். இவனுக்கு என்ன இல்ல இல்ல பொது இவனுக்கு ஒரு பொது வாழ்க்கையில வாழ்க்கைங்கிறா மாப்பிள்ள பொது ஒரு சினிமால வாழ்க்கைங்கிறான். வந்து நீ வந்து ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிற, சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிற, உன்னைய வந்து எல்லாருக்கும் தெரியும். உன்னோட மனைவியையும் எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ ஒரு பொது வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த, ஒரு அரசியல்ல நடக்கிற விஷயத்த, ஒரு அரசியல் ரீதியான கருத்தை வந்து உன் மனைவி வந்து சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான பதில் எதிர்வினை வந்து உன்னைய நோக்கி வரும்னு உனக்கு தெரியாதா? அப்ப வந்து யாரை நீ ஸ்டாப் பண்ணணும்? அதுக்காக எக்ஸ்பெரி நீ சொல்றதெல்லாம் சரி. அதுக்காக அந்த எதிர்வினையை ஜெயிலர் டூலெல்லாம் நீ வந்து அப்படிலாம் காட்டுவேங்கிறது அது சரியான ஒரு இது இல்ல அது எக்ஸ்பெரி. அது சையத் ப்ரோ பாயிண்ட்க்கு வந்துட்டான். நீ அதுக்காக நீ வந்துட்டு அதுக்கு நீ மாற்று கருத்து வை. அதுக்கு நீ ஜெயிலர் டூக்கு என்ஓசி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அது ரொம்ப பிடிவாதமா இருக்குது எக்ஸ்பெரி. அது முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும் சையத் ப்ரோ. அதனால வந்துட்டு அந்த அவனை வந்துட்டு பிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா எக்ஸ்பெரி எனக்கெல்லாம் நான் ஒரு ஒண்ணு சொல்றேன். எக்ஸ்பெரி ஏதோ அங்கங்க பேசுறோம் கொள்றோம் இந்த மாதிரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அதோட விட்டுரு. வேட்டையனுக்கு செஞ்ச மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. புரியுதா? அண்ணே அந்த வேட்டையின் டைம்ல கூட இந்த படத்தை எல்லாம் அடிக்கலாமான்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இப்போலாம் அது அந்த அந்த பேச்சுவார்த்தை கூட இப்பெல்லாம் இடம் கிடையாது. அடிக்காதவன் கூட அடிப்பான். அப்ப கூட ஒரு நெருடல் இருந்துச்சு சையத் ப்ரோ. உண்மையாவே எனக்கு அது லைட்டா ஒரு 1% நம்ம தேவையில்லாம இந்த சினிமா ஃபைட் போட்டு தலைவரோட ஓட்ட எதுவும் குறைக்கிறோமோன்னு. ஆனா நீங்க அப்பப்ப சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரு மயிருக்கு கூட வராதுடா. அதே மாதிரிதான் ரிசல்ட் வந்துச்சு. இவங்களை அடிச்சா அம்மன் ஜல்லிக்கு சே, அது பிரயோஜனம் ஓகேடா. அது இவங்களை ஓகே. அடிச்சாதான் அம்மன் ஓட்டே ஜல்லிக்கு நமக்கு விழும். அப்படி கிடையாது எக்ஸ்பெரி. அதுக்காக வேட்டையனுக்கு பண்ண மாதிரிலாம் அதெல்லாம் திரும்ப நம்ம எவால்வ் ஆயிட்டோம். நம்ம அப்படியே போயிடணும். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. என்னடா ஏதோ எக்ஸ்பெரி நீ உன் அடியாள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க செய்யது. அவன் என் தம்பிடா. என்ன இப்படி பேசிட்டு நீ வந்து ஜெயிலர் 2 ரிசல்ட் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ரஜினிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இது நமக்கு தெரியும். ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் வருதா? அந்த இது வருதா? அந்த மனநல டாக்டர் ஃபர்ஸ்ட் வருதா? மனநல டாக்டர் லேட்டா தான் வரான்னு நினைக்கிறேன். இவன் தான் ஜெயிலர் 2 தான் வருது. ஜெயிலர் 2 தான் வருது. மாப்ள அதோட ரிசல்ட் தெரியும் மாப்ள. அது கூலிக்கு இணையாதான் மாப்ள. நமக்கு விருந்து வைக்க எது ஜெயிலரா? அவன் தேராதரா எக்ஸ்பெரி. அது என்ன யார் படம் அது? அஸ்வந்த் மாரிமுத்தா யார் படம் அது? நெல்சன் ப்ரோ ஜெயிலர் 2வே சொல்றேன். ஜெயிலர் 2 ஓகே. அதுக்கு இன்னொன்னு சொல்றேன். இன்னொன்னு ஏதோ அந்த மென்டல் மாதிரி பச்சை கலர் சட்டையா அது ஏதோ கொஞ்சம் போட்டு நிப்பானே ஹாஸ்பிடல்ல. ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவனே அது கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா. ஆனா ஜெயிலர் 2 ஃபிளாப் தானே. இவங்க 2 பேரும் வந்து தேராதுன்னு சொல்றதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க வேணாம். இவங்க எல்லாம் தேராதுன்னு சொன்ன பல விஷயங்கள் பல படங்கள் தேராம போயிருக்கு. தேராம போயிருக்கு. பேசுனதுல பழகுனதுல சொல்றேன். யாருமே சாதாரணமா இவங்க வந்து வன்மத்துல சொல்றாங்க அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. ரெடியா இருங்க. ஆமா சச்சின்லாம் கருணாக்கு ஒண்ணு ஏதாவது சொன்னானா பழிச்சிடும். ஆனா வேட்டையன் படத்துக்கு என்ன பண்ணாய மாப்பிள்ள நைட்டு 12 மணிக்கு யூடியூப்ல உட்காந்து. அதாவது ஷோவே ஸ்டார்ட் ஆகல. இவனுங்க வந்து அதாவது தியேட்டர் வாசல்ல நின்னு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி அமெரிக்கால இருக்கிற மாதிரியான ரிவ்யூஸ் வேட்டையன் படத்துக்கு ரிவ்யூன்னு வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து யூடியூப்ல ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. 2 நாள் முன்னாடியே. அது எப்படி அல்காரிதம் வொர்க் பண்ணும்னா, ஒரு நாள் முன்னாடி உள்ளதும் இருக்குது, 2 நாள் முன்னாடி உள்ளதும் இருக்குது. 2 நாள் முன்னாடி உள்ளது இருக்குது. அதெல்லாம் மொரட்ட எக்ஸ்போஸ் கரெக்ட்டா சரியான எக்ஸ்போஸ் எக்ஸ்பெரி. கிளீனா தொக்கா போட்டு அடிச்சாயம் வாங்கலாம் இன்னைக்கு. 2 குரூப் தான் நினைக்கிறேன். பழைய வீடியோலாம் அது கிடையவே கிடையாது. அது வந்து இதுக்குன்னே காசு கொடுத்து இந்த வீடியோவை மேக் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க வேட்டையன் ரிவ்யூன்னு. எவ்வளவு பெரிய சேனல் இதெல்லாம். இந்த லட்சணத்துல நாங்க வந்து ரூட் வச்சு நடத்த ரூட்ல இந்த மாதிரி எந்திக்கடா பண்ணிருக்காங்க. நம்ம தான் ரிவ்யூவை மதிச்சதே கிடையாது எக்ஸ்பெரி. நாம மக்களை மதிக்கிறோம். அதான் தளபதி படங்கிறது ஒரு கல்ச்சர் தமிழ்நாட்டுல. அது ஒரு கலாச்சாரம். ஒரு முறை வந்து பாத்துட்டு போவாங்க, குடும்பத்தோட வந்து பாத்துட்டு போவாங்க. புரியுதா? எவன்டா ரிவ்யூ எல்லாம் பாத்துருக்கான் சொல்லு பாப்போம்.
ரிவ்யூ ப்ரோன்டா டேய். நாங்க அததான் சொல்றேன். ஒரு ஆளுக்கு வந்து நீ ரிவ்யூ வந்து முழுக்க எல்லா ரிவ்யூவரும் சேர்ந்து கழுவி ஊத்துனாலும் கலெக்ஷன் வரக்கூடிய ஒரே ஹீரோ அவர்தான்டா. அதனாலதான்டா சொல்றாங்க அவர் பீக்குன்னு. அதான் 100 வருஷம் கழிச்சு தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடுல வந்து இவங்கெல்லாம் வந்து விஜய் படத்தை பாக்குறத வந்து வழக்கமா வச்சிருந்தாங்க அப்படின்னு எழுதுவாங்க. இந்த மக்கள் இந்த இந்த இனக்குழு ஆஹ் விஜய் படத்தை கொண்டாடும் மனநிலையில் இருந்த ஒரு இனக்குழுவாக திகழ்ந்தது அப்படின்னு வருமோ இல்ல? ம். ஆமா. வேற மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். இவனுக்கு சில்லற பயில நடுவில் கொடுக்க வந்து பார், ஒரு 20 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் பாரு வாழ்க்கையில. ம். என்னடா அமைதி ஆயிட்டீங்களா? பேசல யாரும்? ஆமா ஆமா. ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரத்வாஜ் ரங்கன் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறான்ப்பா. ப்ரோ இந்த படம் வந்துட்டு உண்மையாவே சொல்றேன், ம். எந்த வன்மமும் இல்லாம போய் பார்த்தா நல்லாதான் ப்ரோ இருக்கு. எனக்கெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆச்சு. இது ஒரு நார்மலா ஒரு எனக்கு படத்தை நல்லாவே ஒரு என்ஜாய் காட்சி பண்ணணும். ம். இல்ல ப்ரோ, ரொம்ப வந்துட்டு நான் என்ன சொல்றேன், அவர் வந்து டென்சல் வாஷிங்டன் படம் பாக்குறாரு, ஆனா குடுக்கறது வந்து பகவான் கேசரி ரீமேக் கொடுக்குறாரு அப்படின்றாங்க. எது தேவையோ அதுதான் சரி ப்ரோ கொடுக்கணும். ஆமா அதாவது அவனே, வந்துட்டு இப்ப நான் இங்க பாரேன், நான் சொல்றேனே, நான் வெளியில போயிட்டு எல்லா டிஷ்ஷஸையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். போய் சூஷி சாப்பிடுவேன். நான் போய் வந்து புதுசா வந்துட்டு ஒரு தாய் ஃபுட்ல வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா, அன்னைக்கு உனக்கு ஏதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமான இது சாப்பிடுவேன். ஆமா, என் வீட்டுல நான் நான் வந்து செய்யற கொத்து பரோட்டா, நான் போடுற வந்து இது பண்ணி இருக்குதா இல்லையா, அது என் ஹோம் ஃபுட். அது புரியுதா உனக்கு? ம், அதை நான் குறைச்சு மதிப்பிட முடியாதுல்ல. ஆமா. ம். அதான் சொல்றேன். இவனுங்க வந்துட்டு என்னன்னா, அதாவது ஒரு சுப்ரீமசி ஒண்ணு இருக்கு ப்ரோ. அதாவது இந்த இந்த 2000க்கு பின்னாடி பொறந்தவங்களுக்கான உரித்தான ஒண்ணு என்னன்னா, அறிவு புழுதிய காட்டணும்னா, அதுக்கு ஏத்த படத்த நீ எனக்கு குடு. எனக்கு வந்துட்டு என் இப்படி அறிவு இவ்வளவு வளர்ந்துருச்சு. இந்த படத்த நீ இப்படிதான் எனக்கு குடுத்து திமுக என் அறிவ கேளு, சாட்டிஸ்ஃபை பண்ணு. இப்படிதான் அரசியல்லையும் திமுக சொல்லி குத்து வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். புரியுதா உனக்கு? ம். இவருக்கு தெரியும் என்ன படம் பண்ணணும்னு, என்ன படம் பண்ணி இவர் இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ், இவ்வளவு பெரிய ஒரு கல்ட் ஃபேண்டமையும் வந்து உருவாக்குனாருன்னு அவருக்கு தெரியும். வினோத்தே சொல்றான், நம்ம பார்க்காத ஒரு ஆடியன்ஸ் அவர் பார்ப்பாரு. அவருக்கு தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது எப்படி ஒர்க் ஆகும், ஆனா அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. அது என்னைக்குமே தப்புனது இல்ல அப்படிங்கிறான். அது மிஸ் ஆனதே இல்ல என்னைக்குமே வந்துட்டு. இது அரசியலையும் அதுதான் சொல்றான். நம்ம ஒரு உலகத்தை பார்த்திருப்போம். உங்க அல்காரிதம் வேற மாதிரி ஒர்க் ஆகும். அதுல வந்து அவரை திட்டுறது, அவருக்கு இது பண்றது, ஓகே இவ்வளவுதான் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஆனா நமக்கு தெரியாத இன்னொரு ஒரு பெரிய உலகம் இருந்திருக்குது. அதுல அவருக்கு ஏகோபித்த ஆதரவு இருந்திருக்குது. அது யாரு கணிக்க தவறிட்டாங்க அப்படின்னு. அதாவது இவனுங்க ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்கல்ல. இப்படி இந்த சீனை வந்து அழுது புரண்டாதான் ஒரு நடிப்பு, அப்படி பண்ணாதான் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கானுங்களே. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் இவருக்கு பண்ண தெரியும். ஆனா இவருக்கு நான் எந்த மாதிரி படம் நடிக்கணும், என்ன பார்க்க வரவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கிளியரா தெரிஞ்சவரு. ஓகேவா? அதை விட்டு இது பண்ணாதனாலதான் அவர் இந்த இடத்துல இருக்காரு. இவ்வளவு கலெக்ஷன் கொடுக்க முடியுது அப்படின்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரியும். ஓகேவா? அதை தான் அவர் வந்து இது பண்ணணும்னு, நான் புதுசா இது எக்ஸ்ப்ளோர் பண்றேன், புதுசா ஒண்ணு புடுத்துறேன், இந்த சினிமாவையே திருப்பி போடுறேன் அப்படியெல்லாம் அவர் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது வேண்டாம். அவர் கிளியரா அவரோட பாத்தை வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஏன் அப்படி எல்லாமே கலைப்படமா நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்கல்ல. எங்க எல்லாமே அப்படியே படம் நடிக்க சொல்லு. ஏன் கமர்ஷியல் டச் பண்ணிட்டே இருக்காங்க? ம். அவங்களுக்கு வந்து கமர்ஷியலா ஹிட் ஆகணும், ஒரு மாஸ் உருவாகணும்னு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. அத அவங்களால பண்ண முடியல. ஓகேவா? அதனால நான் கொடுத்தா கலைப்படமா கொடுப்பேன், மக்களுக்கு வந்து அறிவை எடுத்து ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பேரை சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருனாலயும் அந்த கமர்ஷியலா அச்சீவ் பண்ண முடியல. அந்த மாச ஃபேன்ஸ வந்து அவங்களால உருவாக்கவே முடியல அவங்களால. எல்லாருமே தோத்து தான் போறாங்க. இவர்ட்ட மட்டும் தான் சுரேந்தர் ப்ரோ அந்த இன்டெலெக்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இதே ரஜினி வந்துட்டு ஒரு ஆமா. 2.5 மணி நேரம் ரீல் போட்டு நடந்தான்னு வச்சுக்கோங்க. ஆ ஊன்னு அதெல்லாம் தின்னுட்டு அவனெல்லாம் வந்துட்டு எவன்ட்டையும் போவான். ஆனா விஜய் மட்டும்தான் வந்துட்டு தமிழ் சினிமாவை பொறாமைதான், வேற வந்துட்டு ஒண்ணும் இல்ல. பின்னாடி இழுக்கிறாரு. ஆமா, விஜய் மட்டும்தான் வந்துட்டு பின்னாடி இருக்காரு. விஜய் கிட்ட மட்டும் தான் மாரல் வேல்யூஸ் எதிர்பார்ப்போம். விஜய் கிட்ட மட்டும் தான் எத்திக்கல் வேல்யூஸ் எதிர்பார்ப்போம். விஜய் கிட்ட மட்டும் தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எதிர்பார்ப்போம். வேற எவன் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், அவுத்து போட்டுட்டு திரியலாம், கிரிஞ்சு பண்ணலாம், தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், இஷ்டமயிருக்கு வந்து ஹீரோயின்ஸ ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் மட்டும்தான் எல்லாத்துலயும் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இது. இவங்களுக்கு பேர் தான் ஓக் பொலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர்கள் எண்ணிக்கையில் சிறிய எண்ணிக்கையில் இருப்பார்கள். எனவே இவர்களால் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது.
சிறிய எண்ணிக்கை டக்குன்னு அதை சூர்யா ஃபேன்ஸ் நினைச்சிட்டேன். ம். அந்த வீக்கெண்ட்ல வந்துட்டு ஆனா துபாயில என்னமா செலிப்ரேஷன் பண்ணிருக்கானுங்க இவனை. வேற மாதிரி வந்துட்டு சம்பவம் பண்ணியிருக்கானுங்க இவனை சச்சினு. என்ன ம். இங்க வந்து இந்த தேரா சிட்டி சென்டர், பர்ஜ்மன் மால் எல்லாத்துலயுமே டான்ஸ் ஷோ அதெல்லாம் வச்சு சிறப்பா இது பண்ணி அனுப்பியிருக்கானுங்க. ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பியிருக்கானுங்க. வேற மாதிரி உண்மையிலே. நல்ல ஃபன்னு. உலகம் முழுவதும் வச்சிருக்காரு இவனை ஆடியன்ஸ். எல்லாருமே வந்து சங்கட்டம் ஆயிட்டானுங்க. எக்ஸ்பெஷலி நம்ம ஸ்டைல சொல்றாங்கன்னா சங்கட்டம் ஆயிட்டானுங்க. எக்ஸ்பெரி என்ன எல்லாம் அழுது தொழுது. ம். சவுதியில இருந்துலாம் எனக்கு வாய்ஸ் கிளிப் வந்து கொடுக்குறாங்க. அழுகுறான் பையன். என்ன சவுதியில இருந்து என்னங்க எங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க அப்படி இப்படி ஒரு பொறுப்பு இல்லையா, ஒரு கடைசி படம் இங்க இருக்கிற ஆடியன்ஸை வந்துட்டு அப்போ இது பண்ண இல்லையா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன வெட்ட சொன்னாலும் வெட்டி போட வேண்டியதானே, நாங்க மீதி இருக்கிற அந்த இதையாவது பார்த்துடுவோம், டைட்டிலுக்கான போடுங்க எங்களுக்கு அது போதும். சவுதியில இருந்து பசங்க ரியாது ஜித்தாதுன்னு சொல்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பி வரணும் அங்க. மத்த நீங்க வந்து ஒரு நாடு விட்டு நாடு போகணும் அப்படிங்கிறது வந்து நீ ப்ரிப்பேர் ஆகணும் இல்ல, உனக்கு லீவு மத்த இந்த ஒர்க்ல இருந்து அந்த இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா டக் டக்குன்னு பண்ண முடியுமா எல்லாராலையும். ரொம்ப ஃபீல் ஆமா. பண்ணிட்டு இருந்தானுங்க. பின்னாலேல வந்து எங்களுக்கு இப்படி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுல நம்ம ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோஸ் அந்த ஃபேன் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண நம்ம இவன் இருக்கான்ல, இக்பால் இருக்கான்ல, அவன் வந்து 10 மணிக்கு தொடர்ச்சியா 2 படத்துக்கு இந்த ஷோஸை வந்து ஹோஸ்ட் பண்ணான். கோட் லியோ அதெல்லாம் வந்துட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு நிறைய என்கொயரிஸ் வர 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 அந்த மெசேஜஸ் எல்லாம் அப்படியே எனக்கு அனுப்பிட்டு இருப்பான். நிறைய என்கொயரிஸ். என்னாச்சு ப்ரோ, ஏதாவது ஒளிவட்டம் தெரியுதா, 2 நாள் கழிச்சு ரீசன்ட் சார் அப்ளை பண்ணிருக்காங்களா, வாய்ப்பு இருக்குதா கிடைக்கிறதுக்கு, வந்துகிட்டே இருக்கு அப்படி. டைட்டில் கார்டு பெரிய இம்பாக்ட் இவன மிகப்பெரிய வைபை கிரியேட் பண்ணிருக்கு. பெரிய சக்சஸ், பெரிய ஹிட். இல்ல எல்லாரும் டைட்டில் கார்டை காப்பி அடிச்சு அவங்க ஹீரோக்கு போடுவாங்க. எல்லாம் எங்க இந்த டைட்டில் கார்டை காப்பி அடிச்சு போடுறது. ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தான் இது என்ன பார்த்த இல்ல, பெரிய வைபை கிரியேட் பண்ணிருக்குது. எல்லா இடத்துலயும் ஆரவாரம், அது செமையா இருக்குது. அது ஒரு ஆனா இந்த நேரத்துல நான் ஜெகதீஷ வந்து கண்டிச்சே ஆகணும் சார். இப்போ இதே மட்டும் படம் வந்து உண்மையான அந்த Jan 9 ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா லியோ டைட்டில் கார்டே அடிச்சு ஓட்டிருப்பான். இல்ல எனக்கு புரியல, அது அவரோட கடைசி படம், இவ்வளவு எமோஷன்ஸ் ரைட் ஆகுது, நீ வந்து ஒரு புது டைட்டில் கார்டு கூட ரெடி பண்ணாம அவ்வளவு லெத்தாஜிக்கா பழைய டைட்டில் கார்டே திரும்ப தூக்கி யூஸ் பண்ற அளவுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி நீ பே பண்ண வேணாம். உன்கிட்ட கேட்டேன்னா 100 எடிட் பண்ணி அனுப்புவான். அதுல என்ன பெஸ்டா இருக்கோ அதை தூக்கி அட்டாச் பண்ணி கூட போட்டுருக்கலாம். பட் ஆனா ஏதோ அவர் இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு டைட்டில் கார்டை மாத்திருக்கீங்களே தவிர்த்து திரும்பவும் அந்த லியோ டைட்டில் கார்டே அடிச்சு யூஸ் பண்ணலாம்னு நல்ல பாத்தீங்கன்னா வேலை வந்து ரொம்ப சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, இல்லன்னா லியோ டைட்டில் கார்டு தான் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி அதை பார்த்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணி சலிச்சு போச்சு. ஒரு படம் இருக்கு, அந்த படத்துக்கு கூட ஒரு புது டைட்டில் கார்டு பண்ணாம இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லெத்தாஜி. எப்பயுமே லியோட கோபி ஸ்டைல் தான் பிரசன்னாவுடைய வந்துருக்கு. கோபி பிரசன்னுடைய போஸ்டர்ஸ் வந்து ஒரு படத்துக்கும் பெரிய பலம் தான் உண்மையிலேயே. பெரிய அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுச்சு. என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது? கோபியோட டெரரிசம்ல இருந்து நாங்க தப்பிச்சிட்டோன்றதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இனிமே வந்துட்டு அவன்கிட்ட இருந்து போஸ்டர் வராது. தலைவர் வந்துட்டு சினிமா விட்டு போனதுல கோபிட்ட இருந்து போஸ்டர் வராது. கரப்ஷன் பண்ண முடியாது இனிமே அவன். ஆமா. ஊழல் ஊழல். மிகப்பெரிய ஊழல்வாதிட்டாங்க. புரிஞ்சு போச்சுடா அவன் ஊழல்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தான் அவ்வளவுதான். மெர்சல்ல தான் ப்ரோ நல்லா பண்ணியிருப்பாரு. அது எதுவும் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் உட்காந்து அங்கேயே இடி முழு போட்டு எடிட் பண்றாங்க. உண்மையாவே சாமி இறங்குற மாதிரி இறங்கியிருக்காப்ல செய்யுற மனுஷன். ஆமா ஆமா ஆமா. திருவிழால ஆடிட்டு இருப்பாரு, அதெல்லாம் ஒரு செம வைப் தான் அது.
வினோத் இல்லையே எல்லாத்தையும் காமிச்சான். மதுரை புறநகர், இது சென்னை புறநகர்னு காமிச்சான். அந்த மலை மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லாமே விட்டான். ஆமா 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 கொல்லிமலையா என்னமோ ஏதோ சொல்லுவாங்க வாய்ஸ் ஓவர்ல. பட் ஆனா ஆக்சுவலி மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ம், தலைவரோட முக்கியமான கெரியர்ல எல்லாம் மதுரை இருக்கும் சைடு ப்ரோ. கில்லி, அப்புறம் வந்து இப்ப தினநாயகன், மெர்சல் எல்லாத்துலயுமே பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மதுரை வந்து பின்னி பிணைஞ்சிருக்கும். அண்ணே அந்த ம். பிரகாஷ் ராஜ் அந்த இன்ட்ரோ சீன் இருக்குல்ல, அந்த ஆமா வயக்காட்டுக்குள்ள போவாங்கல்ல கடலை திருட, கடல ஆமா அந்த சீனு ஃபுல்லாவே குபீரா இருக்கும்னே டைலாக் என்ன அத பூரா. அத இது குபீர் அந்த அவரு ஆக்குறது யாரு தெரியுமா? முள்ள அவருதான் மாதிரி நம்ம தனத்தை பேசுறாரு. கேஷுவலா பேசிட்டு இருக்கிறான் பாரு பிரகாஷ் ராஜ் ஒரு கேரக்டர். அவர் ஆமா ஆக்சுவலி அவன் நல்ல பீஸ் அவன் செம ஆக்டர். நம்ம எப்படி ஆக்டர் அவன். ஆமா நல்லா ஆமா, டெலிவர் பண்ணுவான் இவனை, சூப்பரா டெலிவர் பண்ணுவான் அப்படின்னு அவனை பார்த்தா ஃபுல்லா தெரியும் யூஸ் ஆக்சுவலி. பண்ணிருக்கலாம். சரியால குபீரா இருந்துச்சுண்ணே அந்த சீனு ஃபுல்லா. ஆமா அதுவும் மாப்பிள அந்த இன்னொன்னு பக்கத்துல தெரியுமா இருந்த ஒரு மாப்பிள? ஆளு ஈக்குவலா பேசிக்கிட்டு இருந்தான். மாப்பிள பிரகாஷ் ராஜ ஒரு சீன்ல ஒரு கரண்ட் பாலிட்டிஷியன் வச்சு அடிச்சிருப்பாங்க மாப்பிள.